பிரதேசத்தில் ஒரு முயல் இருந்ததுதான். அது ரொம்ப அங்கே சந்தோஷமாக இருந்தது. அப்போ அங்கே ஒரு பூனைக்குட்டி அடிபட்டு கிடந்துதான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சான். இது ஒரு வண்டியில் புல்லோடு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு குகையில் தீயெல்லாம் மூட்டி அதுக்கு கட்டெல்லாம் கட்டி அதை பக்குவமாக பார்த்துக்கிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக பூனைக்குட்டி குணமாக நல்லா இருந்ததுதான். அப்புறம் ஒரு வாத்து ஒரு பூனை ஃப்ரெண்டானாங்களாம். வாத்து டெய்லி அதோட தோட்டத்தில் விளையிற காய்கறிகளெல்லாம் கொண்டு வந்து விற்று சந்தோஷம் வந்து. அப்போ ஒரு நாள் அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அதுக்கு காய்கறியெல்லாம் வந்து கீழே கொட்டி வேஸ்ட்டாக போச்சான். அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சான். அப்போது ஒரு பக்கம் இன்னொரு அலையெல்லாம் வர்றதை மனுஷங்க வேடிக்கை பார்த்து விளையாண்டுருந்தாங்க. அலை வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சு தான் ரொம்ப சந்தோஷமாக வேடிக்கை பார்த்தாங்களாம். அப்போ சுனாமி வந்து ஊருக்குள்ளே தண்ணி பூந்துருச்சான். ஊரையே வந்து மூட ஆரம்பிச்சுதா சுனாமி. அதுக்கப்புறம் அந்த கிராமமே அல்லோலமாகிடுச்சான். எல்லாமே இதுவாகிடுச்சான், சேதமடைஞ்சு போச்சான். அதை வந்து ஒரு ட்ரோனில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் காரில் ஒரு மனுஷன் போயிட்டுருக்கான். அப்புறம் வந்து இந்த பாதை ரொம்ப அழகாக இருக்குது, நெடுந்தூரம் போகுது. எல்லாம் சந்தோஷமாக அதை பார்த்துட்ருக்காங்க. க்யூட்டாக இருக்குது அந்த கிராமம். பச்சை பசேன்னு இல்லை, ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. பாதை வளைவு நெளிவு சுழிவாக மலைகளில் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த பாதை அழகாக இருக்குது. ஒருத்தன் திருடிட்டு போகிறான். அப்போது அங்கே ஒரு வாத்து நிற்கும்போது அதை அடிச்சுட்டு போயிடுறான். அப்போ அதை பார்த்த ஒரு நாய்க்குட்டி அதை காப்பாற்றுது. ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு போய் அதுக்கு முதலுதவி செய்யுது. அது சரியாக ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. அப்புறம் நாய் வந்து அதுக்கு முட்டை ஒன்று பார்த்தது. அதை பார்த்தோன்னே கழுகு தூக்கிட்டு போகுது, கழுகோட முட்டையை பார்த்ததுனால. அப்போது வாத்து அந்த காயம் அடைஞ்ச காலோட அதை தண்ணியில் குதித்து காப்பாற்றுது. காப்பாற்றினதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக வாழ்கிறாங்க. 2 தேங்க்ஸ் சொல்லிக்குது, முத்தம் கொடுத்துக்குது. ஒரு நாய்க்குட்டி ஒன்று ஐஸ் சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை கிண்டலாக கேலியாக நீ ஒரு பூர் பேபி டாக் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே இது அழுக ஆரம்பிச்சிடுது. உடனே இது வந்து காய்கறியெல்லாம் விற்று சம்பாதிக்க ஆரம்பிக்குது. சம்பாரித்து கையில் காசு சேர்ந்த உடனே இதுவும் செங்கல் தொக்கை எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஒரு நாள் இதனால் இதுக்கும் சம்பளம் நிறைய சேருது, பணம் வாங்குது, வீடெலாம் கட்டுது இது. அதனால் இதுவும் ஒரு நாள் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பாத்திரம்லாம் கழுவுது. பூர் பேபி டாக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பித்து பெரிய ஆளாக மாறுது. இப்போது அதுக்கு சேவிங்ஸ் கிடச்சிருச்சு. ஐஸ்கிரீம் வச்சு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது சாப்பிட்டதை பார்த்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்லாம் வந்து வாயை கொண்டு பார்க்குறாங்க. இது பெரிய ஆளாக ஆரம்பிச்சு போகிறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.